அண்ணா கொஞ்சம் கவனிங்க. அண்ணா குடிக்காதீங்க. ஐயாவே குடிக்காதீங்க. தயவு செஞ்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. நண்பர்களே வணக்கம். இன்னைக்கான டாப் 10 சம்பவங்கள் என்னங்கிறத பாத்திரலாமா? இந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு சக்தி வாய்ந்த காட்சியோட இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஒரு இளைஞர் ஒயின் ஷாப் முன்னால நின்று தைரியமா உணர்ச்சி பூர்வமா குடிப்பழக்கத்தோட தீமைகளை எடுத்துரைக்கிறாரு. குடிக்காதீங்க, அது உங்க உடலையும் குடும்பத்தையும் சீரழிக்கும் அப்படின்னு அவர் கூறும்போது அந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தரோட மனசையும் முழுக்குது. இந்த காட்சி சமூக மாற்றத்திற்காக காத்திருக்கிற ஒரு இளைஞரோட உணர்வையும் துணிச்சலையும் பிரதிபலிக்குது. இதை தொடர்ந்து இன்னும் பல சம்பவங்கள் இருக்குது. வாங்க பயணத்தை தொடங்குவோம். அண்ணா கொஞ்சம் கவனிங்க. அண்ணா குடிக்காதீங்க. ஐயாவே குடிக்காதீங்க. தயவு செஞ்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்காதீங்க. இந்த சாராயம் மனுஷனா இல்ல மிருகமா மாத்துதுன்னா நேற்று நாள்ல வீட்டுல உள்ள ஒரு செய்தி என்ன தெரியுமா? சாராயம் குடிச்ச ஒரு மனுஷன் தெருநாய் கூட உடம்பு வச்சாங்களாமா. சாராயம் குடிக்கிறதுனால ஒரு மனுஷன் சுபாவமே மாறி போகுது. இன்னைக்கு சாயந்தரம் அடி குடிச்சிருக்கீங்க. இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டுல நடக்கிற காரியத்தை நான் சொல்லட்டுமோ? உங்க மனைவி கிட்ட காசுக்காக அடிக்க போறீங்க. கண்ட கெட்ட வார்த்தை பேச போறீங்க. உங்க வீட்டுல இருக்கிற பையன் பொண்ணு யாரு கேட்டாலும் கவனிக்கன்னு சொல்லி கெட்ட வார்த்தையை பேசி அடிச்சு கொலையே நடக்க போற அளவுக்கு உங்க வீட்டுல நடக்க போகுது. இது அத்தனைக்கு ஒரு காரணம் இங்க குடிக்கிற சாராயம் உங்களை மனுஷனா இல்ல மிருகமா மாத்துதுன்னா மிருகமா மாத்துது. அது மாத்திரம் இல்ல, போய் பாருங்க எத்தனை பேர் குடிச்சு கேன்சர் வந்து படுத்துருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு ஊட்டிக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்கன்னா, ரெட் அலர்ட் கனமழை வரும் சொல்லி ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க இப்படியே சாராயத்தை தொடர்ந்து குடிச்சிட்டு இருந்தா உங்களுடைய வாழ்க்கைக்கே ரெட் அலர்ட் கொடுத்திருந்த சாராயம், உங்களுடைய குடும்பத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்திருந்த சாராயம். நீங்க குடிக்கிற சாராயம் உங்க உடம்ப கெடுக்கும், உங்களுடைய குடும்பத்தை கெடுக்கும். அது மாத்திரம் இல்லாம உங்களுடைய வீட்டுல இருக்கிற சின்ன பையன் பொண்ணு அவங்களும் உங்களை பாக்குறாங்க. அவங்களும் பின்னாடி நாட்கள்ல தங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒரு தகப்பனா இருக்கிற நீங்களே முன்னுதாரணமா மாறிடாதீங்கன்னா. ஏன்னா ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் இப்ப போதைக்கு அடிமையாகி கூட படிக்கிற பொண்ணுங்களுக்கு மதுபானத்தை கலந்து கொடுத்து கெடுக்கிறாங்க, கற்பழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களா நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்குது. அதுக்கு நீங்க முன்னுதாரணமா இருந்துடாதீங்க. தயவு செஞ்சு இந்த குடிப்பழக்கம் உங்க உடம்புக்கு கேடு. நீங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க கிடையாது, பணம் இருக்கிறவங்க கிடையாது. எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை ஏன்னா இப்படி கொண்டு வந்து கொடுத்து உங்களுடைய உடம்பை கெடுக்கிறீங்க. உங்க குடும்பத்தில் எத்தனையோ தேவைகள் இருக்கும், எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், இந்த பணத்தை கொடுத்தா எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும், உங்க மனைவி பிள்ளைகளுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்திங்க. சர்ச்சிலிருந்து வரோம், தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஆமென். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானோட கள்ளு அரசியல 2 இளைஞர்கள் நையாண்டி பண்ணும் விதமா ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. இது புத்திசாலித்தனமும் நகைச்சுவையும் நிறைந்த ஒரு வீடியோவா இருக்கு. இந்த வீடியோ சீமானோட பேச்சுக்கு செருப்படியா இருக்குது. சிரிப்பும் சிந்தனையும் கலந்த இந்த வீடியோ உங்களுக்காக. தமிழ்நாட வந்து நாசமாக்கிடுவாங்க, பாலைவனமாக்கிடுவாங்க. என்னடா காலங்காட்டால் துருன்னு புலம்பிக்கிட்டு வர்ற? நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் என்ன? தமிழ்நாட்டின் தேசிய மரம். நம்ம தமிழ்நாட்டோட தேசிய மரம் பனைமரம். அது எங்கேயாவது பாத்திருக்கியா? சுற்று வட்டாரத்துல சின்ன வயசுல பார்த்தது. இப்ப எங்க இருக்கு? இல்ல ஏன் இல்ல? கடல் நிக்கிறவன் வந்து திடுதுப்புன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நானே நீ ஒண்ணுமே தெரியாம இருக்க. பனைமரம் இருந்தா அதுல இருந்து கல்லு பதனிலாம் இறக்குவாங்க. கல்லு பதனிலாம் இறக்குனா என்ன பண்ணுவாங்க? அதுல இருந்து கருப்பட்டி நாட்டு சக்கரைன்னு தயாரிப்பாங்க. நாட்டு சக்கரை கருப்பட்டின்னு இருக்கா மக்கள் யாரும் வெள்ளை சக்கரையை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்ப வெள்ளை சக்கரை வாங்கலைன்னா மக்கள் யாரும் ஆஸ்பத்திரி சைடு போக மாட்டாங்க. ஆஸ்பத்திரி போகலன்னா என்ன ஆகும்? மருந்து கம்பெனி எல்லாம் இழுத்து மூட வேண்டியது. மருந்து கம்பெனி இல்லைன்னா என்ன ஆகும்? மக்கள் எல்லாம் ஆரோக்கியமா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எதுக்கு ஆஸ்பத்திரி சைடு போய்கிட்டு? மருந்து தேவையில்லை, மாத்திரையும் தேவையில்லை, மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. மகிழ்ச்சியா இருந்தா? மகிழ்ச்சி ஆயிட்டா எதுக்குங்க குடி? மதுவை விட்டுருவாங்க மக்கள் எல்லாம். குடிக்காம இருந்தா? மக்கள் எல்லாம் குடியெல்லாம் விட்டுட்டு புள்ள குட்டியில படிக்க வச்சு நல்லா ஆளாக்க மாட்டாங்களா? இம்பிட்டுக்காண்டு சக்கரையில இவ்வளவு ஒளிஞ்சு கிடக்காடா? ஆமா, பனைமரம் வச்சா எல்லாம் சரியாயிருங்கிற. ஆமாங்க, அதாங்க பிரச்சனை. சரி, நீ என்ன வாங்க வந்த? சக்கரை நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற ஆண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி இந்த வீடியோ அடுத்ததா வருது. நாங்க இப்போ வந்து 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். 2026ல தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம். 2026ல தமிழ்நாட்டையே கையில் எடுப்போம். கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்த எவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றான் பாரு. நாங்க இப்போ வந்து 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம். பாஜகவுக்கும் முருகருக்கும் வந்து சம்பந்தமே கிடையாது. அது வந்து முருகர் வந்து தமிழ் கடவுள். 22ஆம் தேதி முருகரை கையில் எடுத்திருக்கிறோம்.
யாரா நீ? அவங்க வந்துட்டு ஆர்எஸ்எஸ் ஓட இதுதான். டேய் போடா வெளிய. என்னையோடா? உன்னதான போடா. 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். ஏசுக்கிறீங்க இப்ப நீ சொல்லுப்பா. 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். எங்க இன்னொருத்தரும் சொல்லு பாக்கலாம். சொன்னேனே பரவாயில்ல சொல்லுப்பா. 2026 தமிழ்நாட்டே கையில் எடுப்போம். ஏனே கேட்கறதுக்கே இவ்வளவு கேவலமா இருக்கு. இவனுங்கெல்லாம் தேர்தல் நின்னா எவ்வளவு பெரிய கேவலமா இருக்கு. கடந்த வருஷம் வயநாடு சம்பவத்தை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் கடவுள் தேசமான கேரளாவை கனமழை கதிகலங்க வச்சிருக்கு. பல இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில எர்ணாகுளத்துல பயங்கர சத்தத்தோட சுனாமி மாதிரி கடல் நீர் ஊருக்குள்ள புகுந்திருக்கு. ஐயோ சுனாமி தான் வந்துடுச்சா அப்படின்னு பயத்துல மக்கள் அலறி அடிச்சுட்டு ஓடி இருக்காங்க. அதுதான் இந்த காட்சி. பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஐயாவை சிஎம் ஆக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு திரிகிறாராம் ராஜேந்திர பாலாஜி. அப்படி ஆக்குறதுக்கு அவர் எடுத்திருக்கிற முயற்சி என்ன தெரியுமா? நான் டாங்லி பேசுறேன். டாங்லி எப்படி இருக்க? அது இருக்கட்டும். ஒருத்த மைண்டை கண்ட்ரோல் பண்ண நான் இப்போ ட்ரை பண்ணேன். ஆனால் எப்படின்னு தெரியல, என்னால் அது முடியல. அது ஏன்னு தெரிஞ்சாகணும். குரு கிட்ட நான் இப்போ பேசணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. டாங்கிலியால எல்லாருடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அவன் இப்ப எங்க இருக்கான்? தென்னிந்தியால தமிழ்நாட்டில் இருக்கான். அங்க இருக்கிற ஒருத்த மைண்டை தான் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்றான். அவன் அங்க இருக்க கூடாது. அவனை திரும்பி வர சொல்லு. வர முடியாது. ஏன் என்னால அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல? தாமோ ஓ குரலி வித்தையா? ஐயா, இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல ஆடுவான், இவன் கூடக்குள்ள தூங்குவான். சரி, இப்ப நான் மேட்டுக்கு வரேன். வாங்க. இப்ப கூடக்குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். ஜெய் ஜக்கம்மா. பேச்சு மாறும் முகமூடிகள், இடம் பார்த்து உண்மையை வளைப்பவர்கள், சொல்லின் கூர்மையில் சவுக்கு விழும், நேர்மையின் முன் நீர் ஆவார்கள். உண்மையை தேடு, முகமூடியை கிளி. இந்த வரிகளுக்கு பொருத்தமானதுதான் இப்ப வர்ற வீடியோ. தோழி விடுதியில நான் ஒரு நாள் தங்கியிருக்கேன். ரொம்ப வந்துட்டு ஒரு நீட்டான ஆம்பியன்ஸ், அதாவது எந்த வகையிலையும் செக்யூரிட்டி லேக் இல்லாம ப்ராப்பரா ஒரு செக்யூரிட்டி அண்ட் உள்ள இன்சார்ஜ், நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறதுக்கு உள்ள ஒரு இன்சார்ஜ் ஒரு லேடி இருப்பாங்க. ஸோ ப்ராப்பரா நீட்டா மெயின்டைன் பண்ணாங்க. அந்த ரூம் பார்த்தாலே வந்துட்டு ரொம்ப நீட்டா இருந்தது. ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு இல்லாம ப்ராப்பரா கீழே மக்களுக்கு பயனுள்ள நீட்டான வகையில அது இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருந்தது. இப்போ புதுசா விடுதி அப்படிங்கறத ஆரம்பிச்சாங்க இல்லையா, பெண்களுக்கான கட்டணமில்லா விடுதி அப்படிங்கிறது. ஒரு நாள் இருந்திருக்கேன். காசு வந்துட்டு பேருக்கு தான் கட்டணமில்லா விடுதி, அது கட்டணம் கொடுத்துட்டு தான் நாங்க தங்கினேன். எல்லாருக்குமே வந்துட்டு ஏதோ எக்ஸ்பென்சஸ் அலவன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு தான் தங்க வைக்கிறாங்க. ஸோ பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களே தவிர உள்ள போய் இன்டெப்தா பார்த்தோம்னா அது இல்லை. திராவிட கட்சிகளை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. திராவிடம்க்கு நீங்க என்ன புரிதல்ல இருக்கீங்க? திராவிடம்னா என்ன அப்படின்றது? திராவிடம் அப்படிங்கிறது ஐடியால ஸ்கிப் பண்ணிரு. ஐயோ 5 பைசா கூட இல்லையே.
மறுபடியும் திறந்து விடப்பட்டுச்சு. இதை இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றவங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு ஒரு வேதனை மிகுந்த உருக்கமான ஒரு பதிவு தான். இந்த கடனால நம்ம உறவுகள் நம்ம நாட்டை விட்டு வெளியே போய் தன்னோட குடும்பத்துக்காக தன்னோட குடும்பத்தையே பிரிஞ்சு ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிச்சு வாழ வேண்டியிருக்கு. வீடியோவை பாருங்க, உங்களுக்கே புரியும். வணக்கம் மக்களே. சாவர நாள் தெரிஞ்சா வாழற நாள் நரகமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெளிநாட்டுல இருக்க வாழ்க்கை ஒரு நாளும் நரக வாழ்க்கையா தான் இருக்கு. இன்னைக்கு தூங்கி எழுந்திருச்சா நாளைக்கு நியூஸ்ல என்ன வரும் அப்படின்னு நியூஸ பார்க்கும் போதே ரொம்ப பயமா இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா பிளைட் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா ஈரான் இஸ்ரேல் போர் நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு நியூஸ்ல பார்த்தா பில்டிங் தீப்பற்றி எரியுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அடுத்த நிமிஷம் நிலையே இல்லாத வாழ்க்கைதான். நம்ம எங்க இருந்தாலுமே நமக்கு சாவுன்றது ஒரு நாள் கண்டிப்பா வரும். அது நம்ம குடும்பத்தோட நம்ம ஃபேமிலியோட இருந்துட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. இங்க தனியா எப்ப என்ன ஆகும்னு தெரியாம பயந்து சாவறதா இருக்கு. பசு பணம் கஷ்டம். தயவுசெய்து யாரும் கடன் மட்டும் வாங்கிடாது. கடன் வாங்கினாலும் நான் இப்ப என் குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறேன். கடன் வாங்கிதான் நம்ம ஒரு வேலை செய்யணும்னா சத்தியமா அந்த வேலை யாருமே செய்யாதீங்க. வேண்டாம். சாரிங்க, எதை சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். ஏன்னா நல்லதோ கெட்டதோ நம்ம குடும்பத்தோட ஒன்னா சம்பாதிச்சுட்டு போயிடலாம். சாரிங்க, இது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் சொல்லலாம் மனசுல பட்டுது. இன்னைக்கு ஆஃப் தூங்குனேன், ஆனாலும் எனக்கு தூக்கமே வரல. பயமா இருக்கு எனக்கு. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளவுதான். சாரி, தேங்க்யூ, பை. இந்த வீடியோ ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும் பார்க்க வேண்டிய வீடியோ. குறிப்பா நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு வீடியோ. ஆனால் இந்தியா முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்கள்லயுமே பாரதிய ஜனதா கட்சிக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதிமுக காரங்கன்னா இருந்தா பக்கத்துல இருந்து காதை விரிச்சு காட்டு. எனக்கு ஒரு மாநிலத்துல ஒரு பெரிய கட்சியோட பிஜேபி கூட்டணி சேரும். அப்படி சேர்ந்த பின்பு அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது வேறு எந்த கட்சிக்கும் நடக்காத ஒரு நிகழ்வு. இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. என்னையா சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? அந்த கூட்டணி என்பது கொஞ்ச நாள் அதனுடைய டைனமிக்ஸ் மாறிடும். பிஜேபி பெரிய கட்சியா வளர்ந்துரும். இது தமிழ்நாட்டிலையும் நடக்கிறது, நடக்க போகிறது. ஏன்னா நான் இழிச்ச வாய பாருங்க. கிச்சனா எது கொடுத்தாலும் வாங்கிப்பான், எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டேன்ற இலக்காரன் தான். 4 மணிக்கு வேலை தொடங்கி ராத்திரி 10 மணிக்கு தான் முடியுது. இதுல 6 மாசம் தான் வேலை இருக்கும். இப்படி எதுக்கு ஒரு வடிவ நிலை மனிதன் கஷ்டப்படணும்? படிச்சுட்டு IAS IPS சிவில் சர்வீஸ் தொடங்கி வங்கி வேலை வர பரீட்சை எழுதி நல்ல அதிகாரி பதவிக்கு போகலாம். ஆனா சீமான் மாதிரியான காரிய கற்கனுங்க அவனோட மகனை அமெரிக்கன் பள்ளியில படிக்க வச்சுட்டு ஊரான் பிள்ளைகளை பனைமரம் ஏறணும்னு வகுப்பு எடுக்கிறானுங்க. எந்த பனைனாலும் முதல்ல ஏறி பார்க்கணும், அப்பதான் பயணி போடும். காலையில 4 மணிக்கு முடிச்சேன். நைட்டு வீட்லயே படுக்க 10 மணி ஆகும். ஒரு நேரம் உட்கார கூட முடியாது. அவ்வளவு நேரம் கிடந்து பணம் ஏறி ஆகணும். அப்படின்னா கேட்டாலும் சம்பாதி எனக்கு. அதுவும் ஒரு 6 மாசம் தான் இருக்கும் அந்த வேலை. மத்த 6 மாசம் அப்பவே ஏதாவது தினமரை ஏறது இந்த மாதிரி வேலை இருந்தா தான் உண்டு. இல்லைன்னா மத்த நேரம் வீட்டுல தான் இருக்கும். நம்ம இந்த டைம்ல கொஞ்சம் வேலை பார்த்து சம்பாதிச்சாதான் உண்டு. இந்த காய்ச்சல போதே தூச்சி கொள்ளணும், அப்படின்னா தான் கிடைக்கும்.